என்னென்ன ராஜ விருந்து சாப்பிட்டுட்டு உக்காந்துருக்க போல. ஆமாண்டா கருவாயா, உங்க அக்கா நல்லா கார சாரமா மிளகு போட்டு நாட்டுக்கோழி சூப்பரா வறுத்து வச்சிருந்தாடா. அதை அப்படியே சுடு சாதத்துல போட்டு நல்லெண்ணெய் ஒரு கரண்டி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டேன்டா. அம்மட்டு ருசிடா. ஆனா என்ன, காரம் தான் கொஞ்சம் தூக்கலா போட்டுட்டா. அதான் வயிறு எல்லாம் எரியுதுடா. அதான் என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா. இதுக்கு என்ன கவலைப்படுற? 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டா வயிற்று எரிச்சல் எல்லாம் சரியாயிடும். ஆமாண்டா, நீ சொன்னது ரொம்ப கரெக்டு. என் வீட்டில் வாழைப்பழம் எதுவுமே இல்லை. உன் வீட்டில் இருந்தா 2 பழம் கொண்டாந்து கூட. இந்த வெயிலுக்கு ஜூஸ் போட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா எங்கள் வீட்டில் எலுமிச்சம் பழம் கூட இல்லைண்ண. நீ வேற ஏன் வாழைப்பழத்தை கேட்குற? வேணும்னா போய் கடையில் வாங்கி சாப்பிட்ண. நீ சரியா சொன்னடா. ஆனால் கடைக்கு போய் வாங்கிட்டு வரத்துக்கு எனக்கு கொஞ்சம் கூட சக்தி இல்லை. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன்னா அப்படியே தூக்கமாக வருது. வேணும்னா இந்த அண்ணனுக்கு நீ 2 வாழைப்பழம் கொண்டாந்து குடுறா. சரிண்ணே, நான் இப்போ கடை பக்கம்தான் போயிட்டு இருக்கேன். நீ காசு கொடு, நான் உனக்கு வாழைப்பழம் கொண்டு வந்து கொடுக்குறேன். டே அப்பா, நல்லா பழுத்த வாழைப்பழமா பார்த்து வாங்கிட்டு வாடா. இந்தாடா காசு. பாறை வழியில அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுடாதடா. சீக்கிரமா வாங்கிட்டு வாடா. ஓகேண்ணே, நான் இப்படி போய் அப்படி வந்துடுறேண்ணே. நீ ஒண்ணு கவலைப்படாத. ஐஸ்காரண்ண, உன்கிட்ட என்னென்ன ஐஸ் எல்லாம் இருக்கு? குல்ஃபி ஐஸ் இருக்கா? மேங்கோ குல்ஃபி, மலாய் குல்ஃபி, கேசர் குல்ஃபி, சாதா குல்ஃபி இதெல்லாம் இருக்கு. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு தம்பி. சரிண்ணா, 5 ரூபாய்க்கு ஒரு குல்ஃபி ஐஸ் கொடுண்ண. தம்பி, எந்த உலகத்துல இருக்கிறப்பா நீ? சாதா ஐஸே 10 ரூபா, குல்ஃபி ஐஸ் எல்லாம் 20 ரூபா 30 ரூபா. சரிண்ணா, 5 ரூபாய்க்கு பாதி ஐஸு கட் பண்ணி கொடுண்ண. எனக்கு 5 ரூபாய்க்கு போதும். தம்பி, அது மாதிரி எல்லாம் ஐஸு கட் பண்ணி யாரும் விற்கிறது இல்லடா. உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? இதை பாரு, சாதா ஐஸு 10 ரூபா, குல்ஃபி ஐஸ் வேணும்னா 20 ரூபா. எது உனக்கு வேணும்னு சொல்லு. என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு. அண்ணன் வாழைப்பழம் வாங்குறதுக்கு 10 ரூபாய் கொடுத்தாப்புல. அதுவும் சேர்த்தா 15 ரூபாய் இருக்கு. சரிண்ணா, எனக்கு ஒரு குல்ஃபி ஐஸு 15 ரூபாய் போட்டு கொடுண்ண. தம்பி, இப்பதானே சொன்னேன் சாதா ஐஸ் 10 ரூபாய், குல்ஃபி ஐஸ் 20 ரூபான்னு. உனக்கு வேணும்னா நீ சாதா ஐஸ் வாங்கி சாப்பிட்டுக்கோடா. அதெல்லாம் முடியாது, எனக்கு குல்ஃபி ஐஸ் தான் பிடிக்கும். எனக்கு 15 ரூபா போட்டுட்டு குல்ஃபி ஐஸ் கொடுண்ண. சரியான கிறுக்கு பயலா இருக்கான். இப்போ இவனுக்கு ஐஸ் கொடுக்கலன்னா இல்லாததையும் பொல்லாததையும் போய் ஜனங்க கிட்ட சொல்லி என் ஐஸ் வியாபாரத்தையே கெடுத்துருவான். என்ன பண்ணி தொலைகிறது? நான் இவனுக்கு 15 ரூபாய்க்கு குல்ஃபி ஐஸு கொடுத்து தொலைக்கிறேன். அப்பா, இந்தாடா குல்ஃபி ஐஸு. நீ முதல்ல இந்த ஐஸ் எடுத்துட்டு கிளம்புடா சாமி. அந்த பயம் இருக்கணும். ஏங்க, மணி 9 ஆக போகுது. வாங்க சாப்பிடலாம். எனக்கு பசிக்குது. கருவாயன் வாழைப்பழத்தை வாங்க போனா, இன்னும் வாழைப்பழத்தை கொண்டு வரல. அவன் வந்தா வாங்கிட்டு வரேன்டி. நீ போய் சாப்பாடு எடுத்து வை. ஆமா, அவன்கிட்ட எப்போ காசு கொடுத்து அனுப்புனீங்க? இன்னுமா அவன் வரல? நான் அவன்கிட்ட மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் எரியுது, 2 வாழைப்பழம் கொண்டாந்து கொடுறான்னு கேட்டேன். மத்தியானம் காசு வாங்கிட்டு போனவன் தான் இன்னும் வரல. இனிமேலும் அவன் வரமாட்டான். மணி வேற 9 ஆகுது. வாங்க சாப்பிட்டுட்டு போய் தூங்கலாம். நீ இந்த பக்கமா வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. அதனாலதான் நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஆமா, நேத்து நான் வாழைப்பழம் கொண்டு வான்னு 10 ரூபாய் கொடுத்தேன் இல்ல? ஏன் வாழைப்பழம் கொண்டு வரல? அது வந்துண்ண, நான் சொன்னா உனக்கு புரியாதுண்ண. இருண்ண ஒரு நிமிஷம். டேய் நிறுத்துறா, என்னடா பண்ற நீ? டே கருவையா, இப்ப எதுக்குடா உன் டவுசரை அவுத்த? கிறுக்கு பையில, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்காடா? அண்ணே, நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேனே. என் டவுசர்ல அவ்வளோ பெரிய வாட்டை. அதுல நீ கொடுத்த காசு எங்கேயோ விழுந்துடுச்சுண்ணே. அதான் நான் உனக்கு காமிச்சேண்ணே.
டா கிறுக்கு பயல, நீ இது மாதிரி ஏதாச்சும் பண்ணுவேன்னு முதல்ல எனக்கு தோணிச்சுடா. அதே மாதிரி நீ பண்ணிட்ட. நீ இப்படி பண்ற ஆளு தான். உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இதுல வேற டவுசரை கழட்டி வேற நீ என்ன பயமுறுத்துற. ஏண்டா? அண்ணே, நான் சொன்னது உண்மைதானே. வேணும்னா நீயே செக் பண்ணி பார்த்துக்கோண்ணே. டே அப்பா, போனா போகட்டும், ஆளை விட்றா சாமி. எனக்கு வாழைப்பழமும் வேணாம், வாழைப்பழத்துக்கு நான் கொடுத்த காசு வேணாம். நீ போய் உன் வேலையை பாடுற போடா. அண்ணே, என்னண்ணே இப்படி சொல்லிவிட்ட? போன, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிண்ணா, நீ கவலைப்படாத. எங்க தோட்டத்துல செவ்வாழை தார் இருக்கு, அதே நான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ வச்சு வாரக்கணக்கா சாப்பிட. என் கூட வான, நான் இப்பவே உனக்கு பறிச்சு கொடுக்குறேன். அண்ணே, இத பாத்தியா? செவ்வாழை தாரு. இது சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளவு குளிர்ச்சி. உடம்பு எல்லாம் குழு குழுன்னு சும்மா சூப்பரா ஆயிடுண்ணே. இந்தாண்ணே, இத வச்சுட்டு உன் ஆசை தீர சாப்பிடுண்ணே. டா கருவாயா, எனக்கு எதுக்குடா ஒரு வாழை தாரு? எனக்கு ஒரு 4 பழம் இருந்தா போதுண்டா. எனக்கு 4 பழம் கொடுத்துட்டு நீ இந்த கொலையை எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு நீயே சாப்பிட்ற. அதெல்லாம் இல்லைண்ணே, இது உனக்கு தான். நீ இதை எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு சாப்பிட்ற சொல்லிவிட்டேன். ஆமா டா கருவாயா, சொன்னா கேளுடா. எனக்கு வேணாண்டா. வேணும்னா ஒரு 4 பழம் எடுத்துக்கிறேன்டா. நீ இந்த தாரை எடுத்துட்டு போடா. அண்ணே, நான் சொன்ன நீ கேட்கவே மாட்டே இல்ல. நான் உனக்காண்டி தான் இந்த வாழைத்தாரையை எடுத்துட்டு வந்தேன். உனக்கு வேணும்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போ, இல்லை இங்கே வீசிட்டு போனேன். நான் போயிட்டு வரேன். ஏண்டா, அந்த சின்ன பையன்கிட்ட சொல்லி இத மாதிரி வாழைத்தார திருடிட்டு வர சொல்றிய? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லையாடா? டா பாரு, நான் எல்லாம் ஒன்று அவனை இந்த வாழைப்பழத்தார திருடிட்டு வர சொல்லல. முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. சரிடா, அப்படின்னா ஏன் இந்த வாழைத்தார அவன் தூக்கிட்டு போகாம இங்க வச்சுட்டு போறான்? நீ சொல்லாம தான் அவன் திருடிட்டு வந்தானா? அவன் ஏன் திருடிட்டு வந்தான்னு எனக்கு தெரியாது. நீ வேணும்னா போய் அவங்கிட்டயே கேட்டுக்கோ. அப்புறம் இந்த வாழைத்தாரு உன்னுடையதுன்னா நீ எடுத்துட்டு போ. நான் உன்னை எடுத்துட்டு போக வேணான்னு சொன்னேன்னா? ஏண்டா, வாழைத்தார திருடிட்டு வர சொன்னது இல்லாம கேட்டா வியாக்கியானம் பேசுறியா? புத்திசாலித்தனமா பேசி அப்படியே தப்பிச்சு போயிடலான்னு பாக்குறியா? அதெல்லாம் இங்க நடக்காது. அப்ப அந்த கருவாயை இந்த வாழைத்தார கொண்டு வந்து என் பக்கத்துல வச்சா நான் தான் திருட சொன்னேன்னு ஆயிடுமா? மூளை இருந்தா பேசலாம், முட்டாளுங்க கிட்ட பேச முடியுமா? யாரடா பார்த்து முட்டா பையன்னு சொன்ன? நான் உனக்கு முட்டா பையன் மாதிரி தெரியறேனடா? தோட்டத்துல நடவு பண்ணி உருப்படியா விவசாயம் பண்ணலான்னு பார்த்தா இந்த திருட்டு பசங்க தொல்லை தாங்க முடியல. இந்த திருட்டு பசங்க இருக்கிற இந்த ஊர்ல நான் எப்படி தான் விவசாயம் செஞ்சு வியாபாரம் பண்ணுவேனோ எனக்கே தெரியல. நான் இங்கே வந்த கேப்ல அங்கே யார் எதை திருடிட்டு போனாங்கன்னு தெரியல. அது வேற போய் இப்போ பார்க்கணும்.